அறம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. பல மொழிகளில் எடுத்து பார்த்தோம்னா அறம் அப்படிங்கிற சொல்லுக்கு அந்தந்த மொழியில சில விளக்கங்கள் தருகிறார்கள். திருக்குரான்ல 28 இடங்கள்ல அறம் அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம் வருது. ஆனால் தமிழ் சொல்லுகின்ற அந்த அறம் என்கின்ற சொல்லுக்கான விளக்கம் அங்கே எனக்கு கிடைக்கல. பைபிள்ல இருக்கு, சமய இலக்கியங்கள்ல இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் கடந்த ஒரு சொல்தான் அறம். அது தமிழர் மரபோடு பின்னி பிணைந்தவர்களுக்கு புரியும். தமிழர்களுடைய வாழ்வியல் அறம் சார்ந்த வாழ்வியல். அது அன்பு சார்ந்ததா வீரம் சார்ந்ததா என்பதெல்லாம் இல்லை, அது அறம் சார்ந்தது. இந்த அறம் குறித்து பேசுகின்ற பொழுது அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று சொல்கிறாள். வள்ளுவர் அறத்தால் வருவதே இன்பம் என்கிறான். இளங்கோ அரசியல் பிழைத்தோர்க்கு மரம் கூற்றாகும் என்கிறார். தமிழ் அறிந்த சான்றோர் இருக்கும் சபை அறத்தால் இன்பம் வரும், அறமே கூற்றாகும். இந்த புரிதல் தான் தமிழ். இந்த தமிழ் மரபோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் தான் அவ்வை நடராஜன். அவ்வை நடராஜன் அவர்களை பற்றி யோசிக்கும் பொழுது அவருடைய சொல்லினால் தான் அவருக்கு புகழ். என்ன சொல்லை சொல்ல வேண்டும், எங்கே எப்பொழுது எப்படி பேச வேண்டும், அப்படி பேசுகின்ற பொழுது யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சிறு பிசகும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற கவனத்தோடு அவர் பேசுவார். அந்த அறம் அவரிடத்தில் சொல் வடிவில் குடிக்கொண்டிருந்தது. என்னுடைய பேச்சை பற்றி பேசும்போது ஒரு பேராசிரியர் ஆக பணிபுரிகிறார். அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் எழுதியிருந்தார். அவர் எப்படி எழுதியிருந்தார்னா, அது ஒரு பெரிய விமர்சனம் தான். என்னுடைய குரலினுடைய சிக்கல்களை கடந்து என் கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி எழுதியிருந்தார்னா, பர்வீன் பேசுவதை போல் நடித்து காட்ட முடியாது. அவர் பேசுவது முக்கியமே இல்லை, அவர் பேசுவதை கேட்பதுதான் முக்கியம். ஒரு சிங்கத்தின் அணிவகுப்பை பார்ப்பது போல் ஒரு சிலிர்ப்பு வரும். சொல்லும் கருத்து கூட முக்கியமில்லை. அவரை விட சிறப்பான கருத்துக்களை பேசுகின்றவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அவ்வளவுதான் பர்வீன். அந்த எனர்ஜி அப்படிங்கிறது குழந்தையிலிருந்து நான் வளர்ந்த மனநிலை. இவ்வளவுதான். நான் இப்படி எந்த ஒரு மறைவும் இல்லாமல் ஔவையாரை இன்றைக்கு பேச போகிறேன். யார் அவ்வை நடராஜன்? எதற்காக இந்த தலைமுறை பேரறிஞர் அண்ணாவை, கலைஞரை, பாரதியை போற்றுகின்ற இந்த தலைமுறை ஏன் அவ்வை நடராஜனை நினைக்க வேண்டும்? இந்த பட்டியலில் அவ்வை நடராஜன் சேர வேண்டும். நம்முடைய தலைமுறைக்கு நாம் அதிகமாக கொண்டாடாத, அதிகமாக தேடாத, அதிகமாக அவரை பற்றி பேசாமல் போன பல சான்றோர்களில் முன்னால் நிற்கக்கூடியவர் அவ்வை நடராஜன். அவ்வை நடராஜன் அவர்களால் பேசி புகழப்பட்டு வாழ்க்கையில் தன் பெயரை வரலாற்று ஏடுகளில் குறித்து கொண்டவர்கள் உண்டு. சிலர் பேசுவதால் புகழ் பெறுவார்கள்,
சிலர் பேசப்படுவதால் புகழ் பெறுவார்கள். யார் பேசி யார் புகழ் பெறுவது அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஔவை நடராஜன் அவர்களால் புகழ் பெற்று வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் நிறைய பேர். அதனால்தான் அவரை சொல் அறம் காத்த செம்மல் என்று அழைக்கிறோம். சொல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கவனமா பேசணும். சில பேர் பேசுவாங்க, இப்படி சொல்லணும்னா, ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தார். கிளாஸ்ல ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டான். காலில் அடிபட்டுருச்சு. வாத்தியார் வந்து கேட்டார், நல்லா தானடா உட்காந்துருந்த, எதுக்குடா விழுந்த? அடிபட்டுருச்சுல்ல, காலில் வலிக்குதில்ல. பையன் சொன்னான், ஆமாம் அடிபட்டுருச்சு, காலில் வலிக்குது. உங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சுல்ல, அதை விட இது பரவாயில்லன்ட்டான். சில பேர் பேசுனா எங்கே வலிக்குதுன்னு தெரியாமல் வலிக்கும், உட்காரவே முடியாது. ஔவை இருக்கார்ல, அவர் பேசுனா மரணப்படுக்கையில் இருக்கின்றவன் கூட தன் வலியை மறந்து அந்த வார்த்தையை ரசிப்பான். அந்த ரசனைக்குரிய சிந்தனை, அந்த ரசனைக்குரிய பேச்சு ஔவை. ஔவையார நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெறும் புகழ் தானா? அவருக்கு கோபம் வராதா? அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, யாருமே முன்னால் நிற்க முடியாது. அவர் உடம்பு அசையாது, நான் அசையும். நான் அசைஞ்சதுன்னு வச்சுக்கங்க, நான் கண் கூட பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி சார், மாண்புமிகு ரங்கசாமி ஐயா, அவர் தலைமை ஏற்பதாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நடுவர் ஔவை நடராஜன் நடுவர், 2 பேச்சாளர்கள். தலைப்பு என்ன தெரியுமா? கும்பகர்ணன் குற்றவாளி, வழக்காடு மன்றம். ஆனால் தொடங்கி வைக்க வேண்டியது ரங்கசாமி ஐயா. அவர் வரல. நிகழ்ச்சியை அமைப்பாளர் தொடங்க மாட்டேங்கிறார். இல்லை, முதலமைச்சர் வந்துட்டோம், அப்புறமா தொடங்கலாம். 6 மணிலேருந்து ஐயா உட்காந்துருக்கார். 6 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு. ஐயா உட்காந்துட்டே இருந்தார். அப்புறமா என்ன பண்ணார், ரங்கசாமி ஐயா வந்தார். ஐயா வந்து நிகழ்ச்சியை தொடங்கிட்டார். தொடங்கி முடித்த உடனே ஔவை நடராஜன் ஐயா மேடைக்கு கூப்பிடுறாங்க. ஐயா மேடைக்கு போனார். மேடையில் உட்கார்ந்தார். வணக்கம், இதுதான் நான் ஔவை அவர்களை ரௌத்ரமாக பார்த்த அந்த காட்சி. போறார், உட்கார்ந்தார். ஆரம்பிக்கலாமா? வழக்கு என்னப்பா? இங்க கவனிச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம். என்னப்பா தலைப்பு? கும்பகர்ணன் குற்றவாளி. வழக்கு வை. பேரன் வழக்கு வை. பேரன்பிற்கும் பெருமதி வழக்கு வை. ஐயா வழக்கு வைப்பா. கும்பகர்ணன் குற்றவாளி. உட்காரு. போமா, போய் வழக்க மறுத்துருங்க. ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? மறுக்கிறேன். போங்க. பேரன்பிற்கும் வழக்க மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்க? கும்பகர்ணன் குற்றவாளி இல்லை என்று வழக்கை மறுக்கிறேன். உட்காருங்க. ஆகவே
கும்பகர்ணன் குற்றவாளி இல்லை என்று மன்றம் தீர்ப்பளிக்கிறது. நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டார். இதுதான் அவை. மரபையும் மீறல, மரபை மீறியவர்களுக்கு பதிலும் சொல்லிவிட்டு. தமிழ் சான்றோர், தமிழ் சான்றோருக்கு கோபம் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா காலம் இருக்குல்ல, காலத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க கடந்தே போக முடியாது. காலத்தை ஃப்ரீஸ் பண்ற சொல் அறம் காத்த செம்மல் அவ்வை. நான் கம்பராமாயணத்தில் படிச்சிருக்கேன். சொல் எப்படி வரணும் அப்படின்னா, சூடா வரணுமா, வேகமா வரணுமா, அம்பு மாதிரி வரணுமா? சரி, அம்பு எப்படி வரணும்? சொல் மாதிரி வரணுமா, சூடா வரணுமா, வேகமா வரணுமா? சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம். இதுதான் ஔவையார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். சான்றோர் யார்? பெருங்கவிக்கு உட்கார்ந்துருக்காங்க, பெரியவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நான் வீரமணி ஐயா உட்கார்ந்துருக்கார். யார் சான்றோர்? நான் சொல்லட்டுமா யார் சான்றோர்னு? என் புத்திக்கு தெரிஞ்ச அளவில் சொல்றேன். மற்றவர்களை வியக்க வைப்பவன் சான்றோர். தமிழ் மரபு என்ன சொல்லுது தெரியுமா? பெரியோரை வியத்தலும் இளமேன்னு சொல்லுது. ஏன் பெரியோரை வியத்தலும் இளமேன் ஏன் சொல்லுது தெரியுமா? அதுக்கு பரிமேலழகர் ரொம்ப அழகா விளக்கம் சொல்வார். நீ வியக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெரியவர்களாக இல்லை, அதனால் அவர்களை வியக்க அவசியம் இல்லை. அவர்கள் பெரியோர்களாக இருப்பதற்காகவே இருக்கிறார்கள். பெரியோரை வியத்தலும் இளமை. ஆனால் ஔவை ஐயாவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் வியக்காமல் இருக்கவே முடியவில்லை. சிற்பி பாலசுப்ரமணியம்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்கு. அம்மி கொத்த சிற்பி தேவையில்லை என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னதாக சொல்வார்கள். அது சிற்பி பாலசுப்ரமணியம்க்கு சொன்னது தான். அவர் சினிமாவுக்கு பாட்டு எழுத போகும்பொழுது இளையராஜா அவர்கள் சிற்பி ஐயா எழுதிய பாடலை திருத்தம் பண்ணியிருக்கார். சிற்பி ஐயா கோச்சிக்கிட்டு இளையராஜாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு முடியாமல் வந்துட்டார். அப்போதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சிற்பி ஐயாவனுடைய இந்த சம்பவத்தை நினைத்து சினிமா பாட்டுக்கு நீ ஆள் இல்லைன்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட சொல்தான் அம்மி கொத்த சிற்பி தேவையில்லை. சிற்பி ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவிஞர், பெரிய படைப்பாளர். நம்முடைய ஔவை ஐயாவால் மிகுந்த மரியாதைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபர். கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருக்கார். அவர் கட்டுரை எழுதுறாருங்க ஐயாவை பற்றி. நான் ரொம்ப வியந்தேன் அந்த கட்டுரையை படித்து. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஏற்படுத்துகிற சிறிய அசைவு இருக்குல்ல, அது மரணம் வரைக்கும் நினைவில் நிற்கும். அப்படிப்பட்ட அசைவை ஏற்படுத்தணும். நான் இன்னைக்கு இங்கே பேசிட்டு இருக்கிறேன்ல, அருள் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டார் என்கிட்ட. அம்மா இதான் நீ வர ஃபஸ்ட்டு டைமான்னு கேட்டார். ஆமா அண்ணன், ஃபஸ்ட்டாக வரேன். இதுக்கு முன்னால் நீ வந்தது இல்லையாம்மா? வந்ததில்லைண்ண. ஆச்சரியமா பார்த்தாரு என்ன. ஆனால் நான் ஒன்று சொல்லவா, இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணம் ஔவை ஐயாவுக்கு நான் ஏகலைவன். ஔவை ஐயா எனக்கு டைரக்டாக பாடம் நடத்துனது கிடையாது. ஆனால் ஔவை ஐயாவை பார்த்து கற்றுக்கொண்டவள் நான். ஆனால் டைரக்டாக அவர் எப்பொழுது எனக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினார்களோ என்னுடைய டைமென்ஷன் மாறிச்சு. ஒரு பாட்டை எப்படி பார்க்கணும், சபையில் நின்று எப்படி பேசணும், எது பேசக்கூடாது என்பதனை கற்றுக் கொடுத்தவர் ஔவை ஐயா. அண்ணன் அருள் இருக்கார் இல்லையா, சம வயதுன்னு சொல்ல மாட்டேன், என்னை விட வயது கொஞ்சம் மூப்பு.
கொஞ்சம். நான் பரிசு பெற வேண்டும் என்பதற்காக நான் +2ங்க, +2 படிக்கும் பொழுதே அந்த பாப்பா நல்லா பேசுகிறா, அவளை நம்ம கொண்டு வரணும்னு பேசின ஒரு குரல் ஔவையார். அந்த பரம்பரையே அப்படிதான். துரைசாமி ஐயாலிருந்து, அவை நடராஜன்லிருந்து, அவை அருள்லிருந்து, அது ஒரு பரம்பரை கண்ணி. தமிழ்நாட்டிற்கு கிடைத்த அற்புதமான சொத்து அந்த பரம்பரை. இந்த பரம்பரையினுடைய ஒரு கண்ணியா இருக்கிறார். அடுத்தது யாராவது ஒரு பொறுப்பெடுக்கணும், அந்த நிலையில ஒருத்தர் பொறுப்பெடுத்தாக்கணும். பாருங்க, அவை நடராஜன் அவர்கள் சான்றோராக இருக்கிறார். காலத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கார். அவை நடராஜன் ஐயா போல் யாராலும் பேச முடியாது, மிமிக்ரி கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த சொல் வளம் மிமிக்ரி பண்றவனுக்கு வராது. எந்த டைலாக் கொடுத்தாலும் பேசிடலாங்கிற மாதிரி இல்லை. அவை ஐயாவினுடைய, அவை நடராஜன் ஐயாவினுடைய சிந்தனை எப்படி அந்த அறத்தை காத்து நிற்குதுன்றதுக்காக சிற்பி ஐயாவை நான் கையில் எடுத்தேன். பெரிய மாநாடு, கலைஞர் அப்போ சீஃப் மினிஸ்டர், அவர் எழுதுறார் கட்டுரையில், ஒரு கவிதை பாடி இருக்கார். கவிதையில் நான் இதை வெளிப்படையாக சொல்லி அப்படி விட்டுறேன், நீங்கள் அவை ஐயாவை பற்றி யோசிச்சுக்கோங்க, எந்த மாதிரியான ஆளுமை இவர் அப்படின்னு. அவர் கவிதையில் கலைஞருக்கு எதிர்த்து ஒரு சொல்லி இருப்பதாக எல்லோரும் கருதினார்கள். அந்த மாநாட்டுக்கு வரக்கூடியதாக இருந்த கலைஞருடைய வரவு தடைப்பட்டது. வரல, கலைஞர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அவை ஐயா போய் என்ன பேசினாருன்னு தெரியல, கலைஞர் ஐயா வந்துட்டார். எப்படிங்க, என்னங்க பேசியிருப்பார், என்ன அறம் பேசியிருப்பார்? ஒரு மனிதனை என்னன்னு சொல்லி அந்த இடத்துல 2 நிலைகளும் யாரையும் தாழாமல் அப்படி தூக்கி பிடிச்சிருப்பார். சிற்பியையும் தாழ விடவில்லை, கலைஞரின் புகழையும் கீழே போகவில்லை. 2 பேரையும் இப்படி தூக்கி நிறுத்தின அந்த சமதளத்தில் நடுநிலைமையை போற்றுகின்ற சான்றாண்மை மிக்கவர் அவை நடராஜன். பகை மூட்டி பார்க்கக்கூடிய உலகத்தில் புகழ் மூட்டி பார்த்தவர். இதே மாதிரி ஒரு சிக்கலை மறுபடியும் பண்றார் சிற்பி. அப்போ எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர், ஏதோ கவிதை பாடிட்டாரு, எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா வரமாட்டேன்னு சொல்லிட்டார், புரட்சி தலைவர். இவர் போய் ஏதோ பேசி இருக்கிறார், வந்துட்டார். 2 சம்பவத்தையும் மலர்ல எழுதுறார். சான்றோர்களிடத்தில் பேச தெரிகிறதா நமக்கு? நெருப்பு மாதிரி சான்றோர். அவர் தன்னை சான்றோராக நினைக்கிறாரோ இல்லையோ, சான்றோரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற சொல்லை தன்னுடைய அற வாழ்க்கையில் கொண்டிருந்தவர். ஒருபோதும் அவருடைய சொல்லில் அவர் ஒரு மனிதரை கூட அவர் புண்படுத்தியதையோ காயப்படுத்தியதோ கிடையாது. ஆனால் அறம் தாழ்ந்து நடக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டவும் அவர் ஒருபோதும் தவறியது கிடையாது. மேடையில் கை நடுக்கத்தோடு கால்கள் நடுக்கத்தோடு அமர்ந்திருந்த நிலையில் எழுந்திருக்க கூட முடியாத நிலையில் எழுந்து வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் பேசினார்னா 5000 10,000 பேர் நமக்கு ஆடியன்ஸ்ல இருந்தாலும் அப்படி கட்டி போட்டு அப்படி வச்சிருந்தார். 80 அகவை 82 அகவை அப்படி பேசுவார். 86 அகவை. அந்த வயசுல அப்படி நம்ம பேசுவோமான்னு தெரியாது. சிவ சதீஷ், அந்த வயசுல நம்ம இருப்போமான்னு தெரியாது. எப்படி, என்ன எனர்ஜி, எப்படியான சொல். நான் இப்படி சொல்றேங்க. வள்ளியம்மாள் காலேஜ்ல 2015 ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. சொன்னா இல்லையா, குரல் வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமா வருது.
ஏன் எனர்ஜி இல்லை, இது உங்க எனர்ஜி. ரெண்டாயிரத்தி 15 வள்ளியம்மாள் காலேஜ்ல போய் பொம்பளை பிள்ளைங்க கூட்டத்தில் பேசுறாரு. எனக்கு அப்போதான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு அவர் தன்னுடைய வாழ்க்கையில அருள் அண்ணா பத்தி பேசியதே கிடையாது எங்கேயுமே. ஆனா 2015 பேசியிருக்கார். இவரை பத்தி பேசுறார், பொம்பளை பிள்ளைங்க கூட்டத்தில் பேசுறார். என்ன பேசினார் தெரியுமா? எனக்கு பெண் குழந்தைகள் இல்லை, முதலில் எனக்கு மகன் பிறந்தார், ஆனால் ஜோதிடக்காரர்கள் சொன்னார்கள் உனக்கு மகள் தான் பிறப்பாள் என்று. ஆனால் மகன் பிறந்தார். சரி, அடுத்தது நிச்சயமாக மகள் பிறப்பாள் என்று ஜோதிடக்காரர்கள் மறுபடியும் சொன்னார்கள். நான் மருத்துவமனையில் போய் என் மனைவி தாராவை பார்த்த பொழுது பக்கத்திலே ஆண் குழந்தை கிடந்தது. அது பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை என்று சொன்னார்கள். சலிப்போடு நான் இல்லம் திரும்பினேன். அந்த குழந்தைக்கு அருள் என்று பெயர் வைத்தேன். மூன்றாவது பெண் குழந்தை பிறப்பார்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது ஆண் குழந்தை தான். பிறகும் ஜோதிடக்காரர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். நான் குழந்தை பெறுவதை நிறுத்தி கொண்டேன் என்று எழுதுகிறார். அந்த கிரவுட்ல பெண் குழந்தைகளுக்கு அவர் தந்த ஒரு தகவலை நான் சொல்றேன். நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். எங்க போனாலும் தன்னுணர்ச்சியோடு மக்களுக்கு ஒரு எழுச்சியை தருவது என்னுடைய வேலை. அதை என் பணியாக நான் மேற்கொண்டிருக்கிறேன். இவர் சொன்ன ஒரு 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 இந்த பட்டிமண்டபம், YMCA பட்டிமண்டபத்தில் பேச வரணுங்கிறதுனால தான் படித்தேன். ஆனா இந்த தகவலை என் உயிருள்ள வரைக்கும் நான் மக்களிடத்தில் பரப்பிக்கொண்டே இருப்பேன். என் பேச்சு என்ன சொல்றார் தெரியுமா? இந்த உலகம் ஒவ்வொரு இனமும் ஒரு வரலாறு படைக்கிறது. கிரேக்க வரலாறை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண் குழந்தைகளே. ஏனென்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசத்தை மேலை நாடுகள் பார்ப்பதே இல்லை. அவர் தந்த தகவல், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னா அதுல ஜெண்டர் கிடையாது. ஃபார்ம்ல ஒரு பொதுவாக ஒரு ஃபார்ம் இருந்தால் நமக்கு முதல்ல ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு போட்டுருவோம்ல, கிடையாது. வயது போடுறோம்ல, வயது கிடையாது. இந்த வயது ஆண் பெண் பேதம் இல்லாம தான் வெளிநாடுகளில் ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றார். ஆற்றலுக்கும் பாலினத்திற்கும் தொடர்பில்லை. அதனால் அவர்கள் அதை கேட்பதே இல்லை. ஆனால் நம் நாட்டில் உலகத்தில் எல்லாம் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். நம் வீடுகளில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். அவர் சொல்றார், கிரேக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு. இந்த கிரேக்க வரலாறினுடைய மெல்லிய ஒரு வித்தியாசத்தை சொல்றாருங்க அவர். ஏன் தெரியுமா? அவ்வையை இந்த தலைமுறைக்கு நான் எடுத்துட்டு போனோன்னு சொல்றேன். லேட்ரல் திங்கிங், அனலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங்னு இருக்கு. எந்த ஒரு பாட்டையோ எந்த ஒரு சம்பவத்தையோ எடுத்துக்கொண்டால் அதை அப்படியே பார்க்காமல் அதை லேட்ரல் திங்கிங்ல பார்க்கிறது, அனலிட்டிக்கல் திங்கிங்ல பார்க்கிறது, கிரிட்டிக்கல் திங்கிங்ல பார்க்கிறது தான் அவ்வை நடராஜனுடைய ஆகப்பெரிய ஒரு திறமை. ஒரு நீங்க எது வேணாலும் சொல்லுங்களேன், அதை வித்தியாசமா அவர் யோசிப்பார். எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க கிரேக்க வரலாறு. இதுவரைக்கும் நாம யோசிக்காதது. அவர் இருந்த காலத்துல, அவர் இதை பேசிய காலத்து அவர் சொல்றார், திருவள்ளுவர் சிலையை நாம் உட்கார வைத்துதான் பார்த்திருக்கிறோம். கௌதம புத்தர் சிலையை நாம் உட்கார வைத்துதான் பார்த்திருக்கிறோம். நீங்கள் எந்த கிரேக்க சிலையையும் பாருங்கள், அது நெற்றியில் ஒரு விரலை பிடித்தபடி சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். நாடு பிடிக்கின்ற கிரேக்கர்கள் கூட சிலை வடிக்கின்ற பொழுது
தன்னுடைய நெற்றியில் ஒற்றை விரலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் சிலைகளாக வடிக்கிறார்கள். அவர்கள் சிந்தித்தபடி இருக்கிறார்கள், அதனால் வரலாறு படைக்கிறார்கள். பெண்களே நீங்கள் சிந்தியுங்கள் என்று சொல்றார். எங்க கொண்டு வந்து எப்படி சேர்க்கிறார் பாருங்க. ஆண் குதிரையும் பெண் குதிரையும் ஓட விட்டோம்னா ஓட்டப்பந்தயத்துல ஆண் குதிரை பெண் குதிரைக்கு ஈடா ஓட முடியாதான். நான் சொல்கிறேன், இதை வெளியில போய் சொல்லிடாதீங்க, அறிவியல் உண்மை அது. ஆண்களை விட பெண் மூளைக்கு சிந்திக்கும் திறன் அதிகம் என்று பேசுகிறார். ஆனா இந்த பட்டிமன்றத்தில் 4 பெண்கள் தான் இருக்கிறோம். 470க்கு சமம் என்று நினைத்தோமோ என்னமோ. அதான் 4 போதும் அல்ல 70க்கு. இப்படி யோசித்து பார்க்கிறேன். அவ்வை நடராஜன் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொல்கிறார், சரி நிகர் சமானம் என்கின்ற சொல்ல அங்க பயன்படுத்துறார். சரி அப்படி இல்லையா, நிகர் அதுவும் இல்லையா, சமானம். ஏன் பாரதி அந்த 3 சொற்களை போட்டான்னு பேசுறார். நான் வியந்து பார்க்கிறேன். எல்லாவற்றிலும் ஒரு நுட்பத்தை பார்ப்பது. இந்த தமிழுக்கு என்ன சுவை என்றால் அதிலே நீங்கள் என்ன வேணாலும் பாருங்க, அந்த சுவையினுடைய ருசியை அறிந்தவர்கள் அப்படி இருக்கிறோம். போதையா ஏன் இந்த மன்றத்திற்கு இளைஞர்கள் வரவில்லை தெரியுமா? நிறைய இளைஞர்கள் வராததுக்கு காரணம் அந்த போதையை நாம் அந்த தலைமுறைக்கு அவ்வை நடராஜன் எப்படி எங்களுக்கு கடத்தினாரோ அப்படி நாங்கள் அவர்களுக்கு கடத்துவதில் தவறி இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் பேசுறது. இன்றைக்கு அந்த ருசியை, தமிழினுடைய ருசியை ஒரு ஆற்றொழுக்காக, நான் இப்படி சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. நல்லியல்பு, உயர்ந்த நடை, நகைச்சுவை உணர்ச்சி, ஔவையாரின் மொழிக்கு சொல்லுக்கு ஒரு நிறத்தை, ஒரு கவர்ச்சியை, ஒரு உயிர் பண்பை அளித்திருக்கிறார். அவரை இந்த மாதிரி கையசைச்சுக்கிட்டே பேசுவார். எனக்கு எங்க அப்பா பேர் வச்சார். ஏன் பேர் வச்சாருன்னு கேட்டேன். நான் அன்னிலிருந்து, நீங்க நம்புனா நம்புங்க, ஔவை அப்பா என்றுதான் நான் அவரை அழைப்பேன். நடராஜன் என்று கூட சொல்ல மாட்டேன், ஔவை அப்பா. எப்போத்துல இருந்து தெரியுமா ஔவை அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சேன்? எங்க அப்பா எனக்கு பேர் வச்சார்ல, என் பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? இந்தியாவிலேயே இசை அரசி பர்வீன் சுல்தானா, பேகம் பர்வீன் சுல்தானா, அவ பேர் தான் உனக்கு வச்சேன்னு சொன்னார். ஔவை அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பர்வீன் சுல்தானா என்றால் என்ன பொருள்? அப்படிதான் சொல்வார். பர்வீன் என்றால் அரபியில் ஒரு பொருள் உண்டு, பாரசீகத்தில் ஒரு பொருள் உண்டு. அரபியில் சொர்க்கத்தின் மலர் என்று பெயர், பொருள். பாரசீகத்தில் 7 நட்சத்திரங்களின் கூட்டம் என்று பொருள். சுல்தானா என்றால் அரசி என்று அர்த்தம். அரபிய மரபில் வந்தவள் இல்லை இந்த தமிழ் மகள், பாரசீக மரபில் வந்தவள் என்பதனால் நட்சத்திரங்களின் அரசி என்பது இவள் பெயரின் பொருள். அன்னிலிருந்து எனக்கு அவர் ஔவை அப்பா ஆனார். என் பெயருக்கு பொருள் சொன்னார். நீங்கள் எந்த சொல்லை கொண்டு போய் அவரிடத்தில் சொன்னாலும், எந்த நிகழ்ச்சிக்கு அவரை பேசுவதற்கு அழைத்தாலும், அந்த நிகழ்ச்சியை பற்றி, அந்த மனிதர்களை பற்றிய வரலாறை தெரிந்து படித்து வந்து அதை சபையில் பேசுவார். யாராக இருந்தாலும் எப்படித்தான் அவருக்கு அந்த குறிப்பு கிடைக்குதுன்னு தெரியல. காலிப்னு ஒரு கவிஞன் இருந்தான். எங்க அப்பா ஒரு கவிதை பைத்தியம், அவரே ஒரு கவிஞர் தான், ரொம்ப கவிதை பிரியர் அவர். என்னுடைய முதல் அண்ணனுக்கு காலிப்னு தான் பேர் வச்சார். அந்த காலிப் என்ன பண்ணுவாரா, அந்த ஒரிஜினல் மிர்சா காலிப் ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாராம் தள்ளாடிட்டு. அவங்க மனைவி தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, மனைவி எழுப்பு வரான்,
எழுப்பி மேலே துப்பட்டா போட்டிருப்பாங்கல்ல, அந்த துப்பட்டாவை எழுப்பாராம். உட்காந்து ஒரு கவிதை சொல்லுவாராம். கவிதை சொல்லி ஒரு முடிச்சு போட்டு அதில் ஒரு அப்படின்னு ஊதி ஒரு முடிச்சு போட்டுருவார். அப்படி அவள் துப்பட்டா முழுக்க முடிச்சுகள் இருக்குமா. நம்ம நினைவுக்கு முடிச்சு போட்டுக்குவோம் தெரியுமா, மறக்கக்கூடாதுன்னு. அப்படி முடிச்சு போட்டுக்குவாராம் காலிப். முடிச்சு போட்டுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மனைவி கிட்ட இந்த துப்பட்டா வாங்கி ஃபுல் போதையில் அவர் ஊதுனது எடுத்து ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்து ஒவ்வொரு கவிதையா எழுதுவாராம். இது காலிப். எங்கிருந்து வந்தது அந்த நினைவாற்றல்? எங்கே வைத்திருந்தார்கள் இவர்கள் எல்லாம்? நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். எப்பொழுது அவ்வையை அப்பா பேசுகின்ற பொழுதும் கையிலே ஒரு குறிப்பு கூட இல்லாமல் 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஒரு பெருங்கட்டுரையை சேர்த்து மிகப்பெரிய புத்தகமாக்குகின்ற அளவிற்கு அவர் பேசியதை நான் இளமையில் இருந்து கேட்டு ரசித்திருக்கிறேன். அவ்வளவு வாசிப்பு, வாசித்தபடி வாசித்தபடி வாசித்தபடியே இருந்தவர். வெறும் பேச்சு, அவர் ஒன்றும் எழுதவில்லை, வெறும் பேச்சு. ஓஷோ கூட தான் வெறும் பேச்சு, அவர் கூட தான் எதையும் எழுதல. அவர் பேசியது தானே புத்தகங்கள். அவ்வை ஐயா பேசியது எல்லாம் தான் இந்த தமிழ் உலகத்திற்கு அவர் தந்துவிட்டு போன ஆகப்பெரிய பேரிலக்கியங்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆவணப்படுத்தி இருக்கின்றவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும். குரல் வழியிலே அவருடைய பேச்சுகள் நிறைய பதிவாக இல்லை. அந்த பதிவுகள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்கள் தந்தைதானே என்று இரத்த வழி உறவாக நினைக்காமல் தமிழ் வழியாக சான்றோராக இருக்கக்கூடிய ஒரு பெரும் தமிழ் சான்றோருடைய அத்தனை குரல் பதிவுகள் எங்கிருந்தாலும் அதை ஆவணப்படுத்தி தமிழ் சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனரிடத்தில் நான் ஒரு தமிழ் மாணவியாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். டிஜிட்டல் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இருக்கும், அங்கங்கே இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பெருமக்கள் அனைவருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தின் வழியாகவும் நன்றி பெருக்குடன் உங்களை எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இதை அமைக்கும் பொழுதே அப்பாவுடன், அப்பா தன்னுடைய 20வது வயதில் கண்டு பேசிய புலவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களைத்தான் தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டோம். அவரை நாள்தோறும் புலவர் அவர்களை அப்பா பாராட்டியதும் அவரை போற்றியதையும் நானும் தாமரையும் பல்லாண்டுகளாக கண்டார கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம். பெருமக்களே, இன்றைக்கு தந்தையாரினுடைய 90ஆம் அகவையை முன்னிட்டு அவருடன் அமெரிக்க நாட்டுக்கு 84இல் அழைத்து சென்ற பெருமிதம் பெருங்கவிக்கோ அவர்களுக்கும் கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தான் பொருந்தும். அவர்கள் இருவரை பற்றியும் அவர் முதலில் வெளிநாடு சென்று வந்த பிறகு பேசிய அந்த உரைகளும், அதே போல அப்பாவை எப்பொழுதும் வட சென்னையிலிருந்து அருசங்கர் ஐயாவை அழைத்து கொண்டு திரு வீரமணி ஐயா அவர்கள் தன்னுடைய புல்லட் பைக்கில் அழைத்து கொண்டு நாள் கணக்கில் பேசிய அறிஞர் திரு வீரமணி அவர்களையும் நான் இங்கு நினைந்து உருகுகிறேன். அவருடன் மிக நெருக்கமாக இங்கிருக்கின்ற அவையில் எல்லோருமே அவருக்கு நெருக்கம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய இன்றைய மேடைகளில் எல்லா இடங்களிலும் நான் தான் அவருடைய கடைசி மாணவர் என்று சிவசதீஷ் இன்றைக்கு மேடைதோறும் பேசி வருகின்ற அந்த நெகிழ்வும், நண்பர்களே, பர்வீன் சுல்தானா அவர்களை
அழைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆற்றல் அரசி, மாபெரும் பேச்சாளர், மிகப்பெரிய உரையாளர், அவர்களை அழைப்பதற்கு நாடுகளும் பல பள்ளிகளும் கல்லூரிகளும் காத்திருக்கின்றது. என்னுடைய மகள் பள்ளியில் அவர்கள் வந்து பேசும் பொழுது, என்னுடைய மகள் அழைப்புதலை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது நான் சொன்னேன், இந்த பேச்சாளரை எனக்கு நன்கு தெரியும், நானும் வருகிறேன் என்று சொன்ன பொழுது, வேண்டாம் அப்பா, அங்கும் நீங்கள் வராதீர்கள் என்று என்னுடைய மகள் தடுத்தார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு டால் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கராக டாக்டர் பர்வீன் சுல்தானா இருக்கின்றார்கள். அவர்கள் வரும்பொழுதே நான் கேட்டேன். அப்பொழுது என்னிடம் சொன்னார், எனக்கு தொண்டை சரியில்லை அண்ணா என்றார். நான் சொன்னேன், நீங்கள் பேசுவதனால் உங்கள் தமிழ் தொண்டுதான் தழைக்கும் என்று சொன்னேன். அருமையான பொழிவு. என்னுடைய தந்தையார் இருந்திருந்தால் ஒரு வார்த்தை சொல்வார், பலே, சபாஷ், இதாம்பா பேச்சு, இப்படி தான்ப்பா பேசணும், இப்படி தான்ப்பா இளைஞர்கள் எல்லாம் வளரணும், அதுவும் என் மகள் பேசுகிறார்கள் பாருங்கள் என்றுதான் அவர் மிக பெருமிதமாக எங்கும் சொல்லி மகிழ்வார்கள். இன்றைக்கு பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது தன்னுடைய சிறவேற்கொண்டு அனைத்து ஆக்கத்தையும் செய்து கொடுத்தவர் அப்பாவின் தனிச் செயலாளர் பொன்னேரி பிரதாப் அவர்கள். பொன்னேரி பிரதாப் அவர்களும் பேராசிரியர் கல்லூரி முதல்வர் தாமரைக்கண்ணன் அவர்களும் இதை நம்முடைய YMCA மன்றத்தில் செய்வோம் என்று அவர்கள் ஆற்றுப்படுத்திய பொழுது, இப்பொழுது தாமரை வந்து என்னிடம் சொன்னார், பர்வீன் சுல்தானாவுக்கு இதுதான் முதல் முறை YMCA மன்றத்திற்கு வருகிறார்கள், நீங்கள் நன்றி தெரிவிக்கும் பொழுதே சொல்லிவிடுங்கள், இதுதான் இந்த திங்களுக்கு கடைசி கூட்டம் என்றும். காரணம், கோடை விடுமுறை இருப்பதனால் ஜூன் திங்களில்தான் நம்மளுடைய செவ்வாய்தோறும் சிந்தனை மன்றம் கூடும் என்பதையும் நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நேரம் பாராமல் அருமையான உரையினை செவிப்படுத்ததற்கும் எந்தையாரை நினைந்து கேட்டதற்கும் உங்கள் எல்லோர் சார்பிலையும் நான் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பேராசிரியர் பர்வீன் சுல்தானா சொன்னது போல ஒரு 1000 அணிந்துரைகளை நாங்கள் திரட்டியிருக்கிறோம். அப்பாவினுடைய ஒரு ஏறக்குறைய 150 உரைகளை, அவர் பேசிய சொற்பொழிவுகளை எல்லாம் நாங்கள் தொகுத்து வைத்திருக்கிறோம். அவ்வப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அதனை ஆண்டுதோறும் வெளியிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்பா இருக்கும் பொழுதே அவர் பெயரிலேயே ஒரு அறக்கட்டளை உரையையும், உறைவேந்தர் ஔவைதுரைசாமி பெயரில் ஒரு அறக்கட்டளை உரையையும் நாங்கள் தயாரித்து ஆண்டுதோறும் அறிஞர் பெருமக்களை எல்லாம் அழைத்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்பாவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளும் எந்நாளும் தமிழகத்தின் இந்த மண்ணில் நிலைத்து இருப்பதற்கு நாங்களும் தொடர்ந்து அதற்கு எங்களால் செய்கின்ற தொண்டை நாங்களும் செய்வோம் என்று உறுதியுடன் தெரிவித்து, பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு பல புகழ் கிட்டப்போகிறது. குறித்து கொள்ளுங்கள், உயர் நிறுவனங்களிலோ பல்கலைக்கழகங்களையோ தலைமை தாங்குகின்ற ஒரு மாபெரும் ஆளுமையாக அவர்கள் வளரப்போகின்றார்கள். அவர்கள் நடந்து வரும் பொழுதே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட நின்று வாழ்த்தி பேசுவதும், அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் பர்வீன் வந்தார்களா என்று வினவுவதும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கண்கூடாக நாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த மண்டபத்திற்கு அவர்கள் வருகை புரிந்ததற்காக மீண்டும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தலைவர் புலவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பேராசிரியர் தாமரைக்கண்ணன் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து எங்கள் சார்பாக இந்த பொன்னாடையை சாத்தி மகிழ்கின்றோம்.
புரட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது, அப்பொழுது பிரிவு அலுவலராக தலைமைச் செயலகத்தில் பணியாற்றியவர் திரு விஜயகுமார் அவர்கள். அவர்கள் தொடர்ந்து அப்பா தமிழ் வளர்ச்சி செயலாளராக இருந்த பொழுது அவரிடம் நாள்தோறும் தொடர்ந்து வந்து என்ன கேட்பார் என்றால், என்னை நீங்கள் புரட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்து தந்து விடுங்கள் என்று தான் போய் கேட்டார். அப்பா சொன்னார், எதற்கு நீங்கள் மாற்றம் கேட்கிறீர்கள், உங்களுக்கு பல ஏற்றம் வரும் என்றார். அப்பா இருந்தபோதே அவர் கூடுதல் செயலாளராக உள்துறையிலையும் நல்வாழ்வுத்துறையிலையும் பதவியால் ஓங்கி வளர்ந்தார். அவர் நலிவுற்று இல்லத்தில் இருந்த பொழுது அவருக்கு தனி நிலையில் தன்னுடைய இல்லத்திலிருந்து சொல்லி 3 வேளையும் உணவு வழங்குவது என்னுடைய கடமை என்று பார்த்து பார்த்து உணவினையும் பரிவோடு வந்து அவர் வழங்கிய அந்த சால்பினை எங்கள் குடும்பம் என்றும் மறவாது. ஓய்வு பெற்றிருந்தாலும் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் மாபெரும் வழக்கறிஞராக திகழும் திரு விஜயகுமார் அவர்கள், நான் இன்றைய கூட்டத்திற்கு ஆற்றல் அரசி பர்வீன் சுல்தானாவின் உரையை செவிமடுக்க வேண்டும், அவர்களுக்கு நான் பொன்னாடை சாத்தி மகிழ வேண்டும் என்பதற்காக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கும் திரு விஜயகுமார் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. அவர் ஆற்றல் அரசி பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு பொன்னாடை சாத்தி மகிழ்வார்கள். பெருமதிக்குரிய அவையவர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். என்னை பற்றி அனைத்தையும் அவை அருள் விளக்கமாக கூறிவிட்டார். மேலும் பேசுவதற்கு ஏதுமில்லை. 19ஆம் தேதி அன்று இந்திய அலுவலர் சங்கத்திலே நமது தமிழ்கடல் அவர்கள் உரையாற்றுவதற்காக நேரத்தை ஒதுக்குமாறு கேட்டேன். இந்திய அலுவலர் சங்கம் அம்மையாருடைய வருகைக்காக காத்திருப்போர் பட்டியலில் நாங்கள் காத்திருக்கிறோம்.